Start. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பிளாக்ல பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஃப்டர்நூனுக்கு வந்து என்ன குக் பண்ண போறோம் அப்படிங்கறதையும். ஆக்சுவலி இது வந்து ரெசிபி வீடியோ அப்படிலாம் கிடையாது. ஸோ நான் சமைக்கும் போது ஹஸ்பண்ட் கூடயும் சன் கூடயும் பேசிக்கிட்டே சமைக்க போறேன். ஸோ சமைக்கிறதே எனக்கும் தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால ஒரு சும்மா சேட் பண்ணிட்டே ஒரு குக்கிங் வீடியோ தான் இது. அதை வந்து இன்க்ளூட் பண்றேன். கூடவே நாங்க வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியதுலாம் இருக்கு. ஸோ ஷாப்பிங் போனோம்னா அந்த ஷாப்பிங் விளாகையுமே இது கூட இன்க்ளூட் பண்றேன். ஸோ தேஜுக்கு இன்னும் வந்து ஒரு 3 days தான் இருக்கு சம்மர் ஹாலிடேஸ் முடிகிறதுக்கு. ஸோ இந்த வாரம் தேர்ஸ்டேல இருந்து அவனுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. அவன் 5th grade போக போறான். ஸோ அதனால எங்கேயாவது வெளியில போகலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். பட் ஆனா எங்கேயும் போகல இன்னைக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து குக்கிங் பிளாகும் பிளஸ் வந்து எங்கேயாவது கொஞ்சம் ஷாப்பிங்க்கு பண்ண வேண்டிய திங்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு போனோம்னா அந்த ஷாப்பிங் போன இடத்துல இருந்து அந்த பிளாக்ஸையுமே நான் வந்து இது கூட அட்டாச் பண்றேன். ஸோ பேசிட்டே சமைக்கலாம். ஓகே, இன்னைக்கு வடைச்ச ஊத்தி எக்கு கறியும் கூடவே கொஞ்சம் முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ரைஸ் அவ்வளவுதான், இன்னைக்கு சிம்பிள் லஞ்ச் தான். ஸோ எக்கு கறிக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆயிலும் எனக்கு ஸ்கூலு Thursday 7th. ஸோ என்ன கிரேட் போற நீ? 5th. என் ஃப்ரெண்ட் வந்து 4th போறா, இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து 3rd. எங்க போறா? நம்மளோட சுகுணா மூமெண்ட்லயும் தேஜஸ்வி பிளாக்ஸ்லயும் இருக்கும். அங்க போய் அவங்க பாப்பாங்க. இங்கதான் போயிருக்கோம். அப்படியா? ஆமா. ஓகே. ஸோ எப்படி போச்சு உனக்கு சம்மர் ஹாலிடேஸ்? 40 days. சூப்பரா போச்சு. ஓகே. ஸோ இன்னைக்கு ஈவினிங் எங்கேயாவது போகணுமா? ஆமா. ஆமாவா? இங்கே போகிறோமாங்க? ஷாப்பிங் போகலான்னால ஷாப்பிங்கா? ஆமாம், இன்னைக்கு சண்டே 5 o'clock கூட க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி போனது. ஆமாம், இன்னைக்கு சண்டே, அதனால 5 o'clock கூட க்ளோஸ் ஆகிடும். ஆஃப்டர்நூனே கிளம்பும். ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் சோம்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, கொஞ்சமா பிரியாணி இலை, அதுக்கப்புறம் இருக்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கூட தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். நாங்கள் ஆக்சுவலி குழம்பு மிளகாத்தூள் போடுவேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, கரம் மசாலா வந்து வீட்லயே ஹோம்மேட் ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சது அது 1 ஸ்பூனு, அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இங்க முட்டைக்கோசையுமே தாளிச்சு விட்டுட்டேன். முட்டைக்கோஸ் வந்து ஆக்சுவலி எங்க வீட்டில் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது, பையனுக்கும் பிடிக்காது. ஸோ முட்டைக்கோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சு விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு முட்டைக்கோசையும் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டு பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் காயை ஃபர்ஸ்ட் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குக் ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். கூடவே தேங்காய் வந்து போட்டு சாப்பிட்டா எனக்கு பொரியல் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து யூகேல தேங்காய் வந்து ரொம்ப சூப்பராகவே கிடைக்குது. நல்ல முத்தின பருப்புன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல, அந்த மாதிரி நல்ல தேங்காவே கிடைக்குது. ஆக்சுவலி நாங்கள் யூஎஸ்ல இருந்த போது தேங்காய் வந்து தேங்காய்னு வாங்கிட்டு வருவேன். பட் அது வந்து லைட்டா இளநீ மாதிரியே எப்பயுமே இருக்கும். பட் இங்க வந்து யூஎஸ்ல இந்த மாதிரி நல்லாவே யூகேல நல்லாவே இந்த மாதிரி பருப்பாவே கிடைக்குது. ஆக்சுவலி எங்க வீட்டில் வந்து தேங்காய் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் பையனுக்கும் ரொம்ப தேங்காய் போட்டது பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கும் தேங்காய் போட்டது ரொம்ப பிடிக்காது. பட் எனக்கு வந்து ரொம்பவே தேங்காய் போட்டது பிடிக்கும். ஸோ நான் இன்னைக்கு தேங்காய் போட்டு தான் எனக்கு பண்ணிக்க போறேன். ஸோ இது வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் முட்டை கிரேவிக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா, கடைசியா முட்டை ஒரு 3-4 முட்டை உடைச்சு ஊற்றி அப்படியே சிம்லயே வச்சு கிரேவி மாதிரி பண்ணி எடுக்க போறேன். கூட வந்து ஒயிட் ரைஸ் வைக்க போறேன். ரைஸும் வச்சுட்டேன். குக்கர் விசில் வந்துருச்சு, ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எக்குமே வந்து 4 எக்கு உடைச்சு ஊத்திட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம எதுவுமே கலரக்கூடாது. அப்படியே சிம்ல வச்சு எக்கு வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்படியே எடுத்துட்டோம்னா சூப்பராக எக் கிரேவி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ்க்கு வந்து நான் அந்த மாதிரி தேங்காய் துருவாமல், எங்கிட்ட துருவுறதுக்குலாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா மிக்சிலேயே போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு
பூவாக சேர்த்து வந்து முட்டைக்கோஸ்லேயும் வந்து ஆட் பண்ணிட்டேன். முட்டைக்கோஸ்லேயும் ஒரு கலரி விட்டுட்டா முட்டைக்கோஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிம்பிளான இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சாதம், உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல். இந்த சிம்பிளான லஞ்ச் தான் இன்னைக்கு. பெருசாக ஓகோன்லாம் எதுவும் பண்ணலைங்க, சும்மா சிம்பிளான லஞ்ச் தான். ஸோ தேஜுக்கும் உங்க டேடிக்கும் எக் கறி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவங்க ரைஸ் கூட அதை வச்சு சாப்பிட்டுப்பாங்க. எனக்கு வந்து எக் கிரேவியும் பிடிக்கும், கொஞ்சம் முட்டைக்கோஸும் வந்து தேங்காய் போட்டு செஞ்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வச்சு நான் சாப்பிட்டுப்பேன். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் இப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபார்மல் ஷூ ஒன்று வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்காக பக்கத்தில் இருந்த மாலுக்கு சரி போயிட்டு ரேட்டு ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லாட்டி அமேசானில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக கிளம்பி போயிருந்தோம். ஸோ மாலில் போனவுடனே இந்த அவுட்லெட் மாலில், இது வந்து அவுட்லெட் மால் ஆக்சுவலி, இதில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஷாப் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே உள்ளே போய் பார்த்தபோது நிறைய சேல்லாம் போட்டிருந்தாங்க. லைக் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் 10 பவுண்டு லெஸ்ஸு, 12 பவுண்டு லெஸ்ஸு, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, டாப்ஸு, அது மாதிரி எல்லாமே வந்து ஆஃபரில் சேலில் கொஞ்சம் இருந்தது. பட் நான் அன்றைக்கி ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவும் பார்க்கல. எனக்கு ஆக்சுவலி ஃபார்மல் ஷூ தேவைப்பட்டதுனால நான் அங்கே இருந்த ஷாப்லேயுமே வந்து ஷூலாம் வந்து என்னோடய சைஸ்க்கு என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து ஸ்போர்ட் ஷூ மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே எனக்கு கம்ஃபர்டபுளாக, லாஸ்ட்டு 1 இயராக அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்பவே அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தம்போது ஃபார்மல் ஷூ நான் பழைய வச்சுருந்ததும் இப்போ பார்த்துட்ருக்க மாடலும் ஆல்மோஸ்ட் சேமாக ஜிப் வச்ச மாதிரி சைடில் பார்த்துட்ருந்தேன். பட் நான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஃபார்மல் ஷூஸ்லாம் அகைன் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹார்டராக ஃபீல் ஆச்சு. போட்டுட்டு போகும்போது ரொம்ப ஹார்டராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி நான் யூஎஸில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் சைட் ஜிப் வச்ச ஒரு ஷூ வச்சு ஃபார்மல் ஷூ வச்சுருந்தேன். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் வந்து இப்போ சப்வேலெல்லாம் போய் வாக் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னா என்டையர் டே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது எனக்கு நைட்டில் வந்து நர்வ் வந்து இடுப்புக்கிட்ட பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் இந்த தடவை வாங்கும்போதே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக, ப்ரைஸ் அதிகமாக போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஷாப்பில் வந்துட்டு நிறைய 75% ஆஃப், அதுக்கப்புறம் பை ஒன் கெட் அனதர் ஷூ ஃபார் ஹாஃப் ப்ரைஸ், அந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி சம்மர் ஹாலிடே முடிஞ்சு ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆக போகுது இல்லைங்களா? ஸோ அதனால் பேக் டு ஸ்கூல்னு போட்டுட்டு ஆஃபர் நிறைய அந்த ஷாப்லேயுமே போயிட்டு இருந்தது. அங்கே பார்த்துட்டு எனக்கு அந்த மாடல்லாம் ரொம்ப ஹார்டராக பாட்டம் ஃபீல் ஆச்சு, அந்த செப்பலோட ஷூவோட பாட்டம். ஸோ அதனால் நான் அங்கே எதுவுமே நான் வாங்கலை, அமேசானில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ மால்லேருந்து வெளியில் வந்தோன்னே நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இது ஆக்சுவலி பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸும் இந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி சண்டே இல்லைங்களா? ஸோ அதனால் சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே இந்த 3 டேஸுமே வந்து இந்த மாதிரி ஸ்டால் போட்டு எல்லா வகையான ஐட்டம்ஸுமே அவைலபிளாக இருக்கும். லைக் பேக்ஸு, அதுக்கப்புறம் ஷூஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த மாதிரி ஸ்டாலில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு ஷாப்புக்கு வந்தோம். இது ஆர்கோஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆன்லைன் ஷாப்பும் கிடையாது, அதே மாதிரி ஆன் ஸ்டோர் ஷாப்பும் கிடையாது. இது டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டு. என்ன அப்படின்னா, பெரிய பிக் ஸ்டோர்ஸ் இருக்கும், அங்கே போயிட்டு நமக்கு இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும். சிஸ்டமில் போயிட்டு நம்ம வந்து கேட்டகரைஸ் வைஸ் பார்த்தோம்னா, இப்போ கிச்சன் அப்ளையன்சஸ் அந்த மாதிரி கேட்டகரைஸ் வைஸு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம பிக் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறத இமீடியட்டாக நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டான ஷாப்பாக இருந்தது. ஸோ இது வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஒரு ஷாப்பில் ஒரு மாதிரி இருக்கும், நம்மளே போய் பிக் பண்ணி பில் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து அனதர் ஷாப்பு. இங்கே தேஜு வந்து கொஞ்சம் டாய்ஸ் பார்க்கணுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பில் போயிட்டு கொஞ்சம் டாய்ஸுமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அமேசானில் ஷூவும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.